நாகை மாவட்டம் பனங்குடியில் மத்திய அரசின் பெட்ரோலிய ஆலையை முற்றுகையிட முயன்ற 1000க்கும் அதிகமான விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். அது பற்றிய தகவல்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் சார்ல்ஸ். நாகை மாவட்டம் பனங்குடியில் உள்ள பெட்ரோலிய ஆலையை சற்று நேரத்துக்கு முன்னதாக விவசாயிகள் முற்றுகையிட்டு அவர்கள் போராட்டம் நடத்தி வராங்க. இந்த முற்றுகை போராட்டமானது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒன்று. போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. நாம இப்ப தற்போது பார்த்துக் கொண்டிருக்கும் காட்சி, இந்த 20 மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் அனைவருமே இப்ப தற்பொழுது கைது செய்யப்படுறாங்க. இவர்கள் அனைவருமே சற்று நேரத்துக்கு முன்னதாக வாஞ்சூர் பகுதியிலிருந்து அவர்கள் பேரணியாக புறப்பட்டு அவர்கள் கோரிக்கைகளை, அதாவது முக்கியமாக காவிரியில உடனடியாக தமிழக தர வேண்டிய தண்ணீரை கர்நாடகா பெற்றுத்தர வேண்டும், அது மட்டும் இல்லாமல் அதிகாரம் மிக்க காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும் என்ற உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வராங்க. 16 லட்சம் ஏக்கர் சம்பா பயிர்கள் அனைத்துமே கருகி கொண்டிருக்கிறது. அந்த பயிர்களை காப்பாற்ற உடனடியாக தமிழக அரசு மத்திய அரசிடம் வலியுறுத்தி அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசு உடனடியாக தண்ணீரை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த போராட்டத்தை அவர்கள் நடத்தி வருவதாகவும் அவர்கள் நம்மிடையே தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து போராட்டம் காலை முதலே பேரணியாக புறப்பட்டு தொடர்ந்து முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இப்ப அவர்கள் அனைவருமே கைதாகி உள்ளாங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் நாகை மாவட்டத்திலிருந்து சார்ல்ஸ்.